திமுக கூட்டணியில தற்போது வரை முக்கிய கட்சியாக கருதப்படுவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் தற்போது வந்த தேமுதிகவிற்கு 10 தொகுதிகளை ஒதுக்கிட்டு 20 வருடங்களுக்கு மேலாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகளை ஒதுக்கி பார்த்தீங்கன்னா, திருமாவளவனுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்தது இந்த திராவிட மாடல் அரசு. இப்போ இது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிப்பதிலையும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியை கொடுத்து திருமாவளவன் அவர்களை உச்சக்கட்ட வெறுப்பை சம்பாதிச்சிருக்கிறது திமுக. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் 8 தொகுதியில் ஒதுக்குனீங்க, சரி அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இந்த 8 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிக்கிறத விசிக கட்சியின் தலைவரான திருமாவளவர்களிடம் ஆலோசனை பண்ணி நீங்கள் அறிவிச்சிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா திமுகவே முடிவு செய்து இந்த 8 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சதுனால திருமாவளவன் செம்ம கோபத்தில், என் தொகுதிக்கு நீ என்னப்பா வேட்பாளர் அறிவிக்கிறது, நான் அறிவிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் டெல்லி அரசியலிருந்து நான் மாநில அரசுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி காட்டு மன்னார் கோயிலில் தானே நிற்பதாகவும் கூறி பார்த்தீங்கன்னா அவரே 8 வேட்பாளரை ஃபேஸ்புக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக நான் மாநிலங்களில், அதாவது மாநில அரசியலில் கவனம் செலுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கும் அரசியல் என்ன, திரும்ப அவர்கள் இதில் முடிவு செய்வதற்கான காரணம் என்ன, டிஎம்கே அடுத்த முடிவு என்ன எடுக்க போகிறது அப்படின்றத அந்த வீடியோவில் முழுசாவே நம்ம பார்க்கலாம். இதில் திருமாவளவன் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் திமுகவில் இணைந்த போது என்ன நடந்தது அப்படின்ற சில விஷயங்களை பார்த்துட்டு தற்போதுள்ள விஷயங்களுக்கு போகலான்னு நினைக்கிறேன். 2021ஆம் ஆண்டு திமுகவுடன் கூட்டணியில் இணைந்த திருமாவளவர்கள் வெற்றி பெற்று சட்டசபையில் பார்த்தீங்கன்னா வெளுன்னு வெளுத்தார். அதாவது திமுக வெளுத்து வாங்கினார்னு வச்சுங்களேன். பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கீடு செய்த விஷயங்கள் எல்லாம் அந்த சமயத்தில் அனல் பறக்க பேசினார். இது பட்டியலின மக்களிடையே பார்த்தீங்கன்னா திருமாவளவர்களை தூக்கி கொண்டாடும் அளவுக்கு இருந்தது. ஆனால் அங்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அதுக்கப்புறம் 2009 திரும்பவும் அவர் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு நின்றிருந்தார். அந்த எம்பி எலெக்ஷனில் சிதம்பரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதுக்கப்புறம் 2016 இப்போ அவர் காட்டு மன்னார் கோயில் தொகுதியில் நிற்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதே தொகுதியில் நின்னார். அதில் கண்டிப்பாக மெஜாரிட்டியாக வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில், அதாவது 87 வாக்கு வித்தியாசத்தில் ஏடிஎம்கேடும் தோல்வி அடைந்தார். சரி, தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் பட்டியலின மக்களுக்காக சட்டசபையில் குரல் கொடுப்பார், பார்த்தீங்கன்னா அவர் திருப்பியும் போராடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 2019 2024 எம்பி எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்திட்டார். ஆனால் தற்போது திரும்பவும், அதாவது 3 வருடங்கள் அவர் பதவிக்காலம் இருக்கும் பொழுது, அதாவது எம்பி பதவிக்காலம் இருக்கும் பொழுது தற்போது அவர் மாநிலங்களுக்கு எம்எல்ஏவுக்காக நிற்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விஜயின் அரசியல் வருகை அப்படின்னு கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த திருமாவளவன் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் நம்ம அதுக்கு தான் முன்னாடி இருக்க சில விஷயங்களை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். 2001 பட்டியலின மக்களுக்காக அவர் குரல் கொடுத்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே அவர் நிறுத்திட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்தது. அதனால கவனம் செலுத்தலை அப்படின்னே வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக எம்பி எலெக்ஷன்லேயே அவர் கவனம் செலுத்துறதுனால பார்த்தீங்கன்னா பிஜேபி எதுக்கிறதுலேயே அவர் நேரம் போயிடுச்சு வச்சுங்களேன். எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பாசிச பிஜேபி மக்கள் விரோத கட்சி பார்த்தீங்கன்னா இதையே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். இங்கே மாநிலங்களில் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்ப்பதற்கும் யாருமே இல்லை. இதில் முக்கியமாக தற்போது திமுக தேர்ந்தெடுத்த அந்த 3 எம்எல்ஏக்கள், அதாவது எஸ் பாலாஜி, ஆரூர் ஷானவாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் பாபு, இவங்களை எல்லாம் திமுக தான் பார்த்தீங்கன்னா வேட்பாளரை தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த ஒரு உழைப்பும் போடவே இல்லை, வளர்ச்சிக்கு பாடுபடவே இல்லை. பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பூஜா தோக்கும் வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படின்றதெல்லாம் திரும்ப அவர்கள் கருத்தில் கொண்டு திரும்பவும் நான் மாநிலங்களுக்கு கவனம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் காட்டு மன்னார் கோவில் தொகுதியில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வந்திருக்கிறார். இதற்கு சீமான் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். அதாவது நீங்கள் ஒரு பதவியில் இருக்கும் பொழுது திருப்பி வேறொரு பதவிக்கு வரீங்கன்னா ஏதாவது ஒரு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி சூழ்நிலை இருக்கும் பொழுது அங்கே இடைத்தேர்தல் வரும். இதற்கு யார் பணம் கொடுப்பா? மக்களோட வரிப்பணம் தானே. இதற்கு நீங்கள் இந்த மாதிரி 2 தொகுதியில் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்களே பணம் கொடுத்து நிற்கணும். அதாவது தேர்தல் ஆணையமும் அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு நடத்தணும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் முன் வச்சிருந்தாரு. அதுவும் வரவேற்கத்தக்க கருத்தாக தான் இருக்கிறது. இப்போ எங்கே வருவோம், திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயங்களை கூறினதற்கு பின்னாடி
இன்னொரு விஷயங்களும் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்த பார்த்தீங்கன்னா எஸ் பாலாஜி, ஆரூர் ஷானவாஸ், பார்த்தீங்கன்னா பன்னியூர் பாபு, இவர்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக செயல்படுவது திருமாவளவர்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் பிடிக்காத ஒரு காரணத்தினால அவங்க 3 பேரையும் தூக்கிட்டு புதிதாக 3 பேரை நியமித்து தான் 8 பேரை அதாவது 8 வேட்பாளர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் மூலியமா பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். இவரும் வருவதற்கான காரணங்களும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டார். இது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆரம்பிக்கும் போது பாசறை வகுப்புகளை தொடர்ந்து நடத்திட்டு வந்தாருங்க. இது மூலியம் பட்டியலின மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார். பட்டியலின மக்களுக்கெல்லாம் எத்தனை சதவீதம் ஒதுக்கீடுலாம் செய்ய வேண்டும், என்னென்ன குறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சட்டசபையெல்லாம் போய் பேசியிருக்கிறார். இந்த பாசறை வகுப்பெல்லாம் திரும்பவும் நான் தொடங்க இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூறியிருக்கிறார். அப்போ நீங்க பாசறை வகுப்புகளை திரும்பவும் நடத்துவதற்கு காரணம் என்ன? ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக, நம்ம 30 ஆண்டுகள்னே சொல்லலாம். ஏன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நிறைய மேடைகளை பேசியிருக்கிறார், அவர் கொள்கையில வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது 30 வருட காலமாக நீங்க பாசறை வகுப்பெல்லாம் நடத்தி, அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-17 வருட காலமாக இந்த பாசறை வகுப்புகள் தொடர்ந்து நடந்துச்சு. இப்போ ஒரு 10 வருட காலங்களுக்கு மேலாக நடக்கல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் 15 வருட காலங்களுக்கு மேலாக பாசறை வகுப்புகளை நடத்தி பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களை சேர்த்ததுக்கு பின்பு திரும்பவும் அதை தொடங்குறீங்க அப்படின்னா பட்டியலின மக்கள் எல்லாம் வேறொரு பக்கம் திரும்புகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்க தோணுதில்லை. அதுவும் உண்மைதான். ஏனென்றால் விஜயின் வருகையால ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுமே விஜய் பக்கம் போவது திருமாவளவன் அவர்களுக்கு தெரிந்து இனிமேலும் நாம அதாவது டெல்லி அரசியலில் ஈடுபட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னா, அதாவது பாஜக எதிர்த்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் போய்விடுவார்கள். நாம இதுவரையும் கஷ்டப்பட்ட அந்த உழைப்பெல்லாம் வீணாகி போய்விடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த பக்கம் திமுக நீங்க எம்பி, அதாவது எம்பி பதவியிலிருந்து இன்னும் காலங்கள் இருக்கும் சமயத்துல இங்க மாநில அரசுக்கு, அதாவது எம்எல்ஏவுக்கு காட்டுமன்னார் கோயிலில் நிற்பது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்கிறது. ஏனென்றால் திருமாவளவன் அவர்கள் இங்க திருப்பி மாநில அரசுக்கு வந்தாருன்னு வச்சுங்களேன், சட்டசபையில் அவர் பேசாமலாம் இருக்க மாட்டாப்புல. ஏன்னா ஒரு பக்கம் அவரு திராவிட மாடல் அரசுக்கு சொம்பு தூக்குறாங்க, அவர் கூட இருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம பதிவுகளில் போட்டிருந்தாலும், நம்ம கூறிக்கொண்டு வந்திருந்தாலுமே இங்க சட்டசபையில அவர் குரல் கொடுப்பதை நிறுத்த மாட்டார். திரும்பவும் திமுகவை குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்து விடார் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காகவும் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலுமே இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கப்படுவது என்னன்னா, விஜய் அரசியல் வருகை முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆனால் இந்த திருமாவளவன் அவர்கள் திரும்ப பாசறை வகுப்புலாம் நடத்தி மக்களை திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சுயநலத்தை தான் காட்டுகிறது. ஏனென்றால் இங்க விஜய் பக்கம் அனைத்து பட்டியலின மக்களும் திரும்புவது பார்த்தீங்கன்னா இங்க பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் இதே நிலைப்பாட்டில் இருந்து அவர்கள் ஸ்டடியாக ஒரு விஷயத்தை பயணித்து அன்புமணி அவர்கள் வேறொரு திசை நோக்கி அவங்க மக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாரு. அதாவது ஏடிஎம்கே பக்கம் கொண்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் டிஎம்கேல கொண்டு வருவதற்கான வேலைகளும் திரும்ப அவர்கள் செய்யவில்லை. அதையும் விட்டு விஜய் பக்கம் போவதை பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்து விட்டு இப்போ ஒரு பதவியில் இருக்கும்போது நான் இங்கே வருவேன்னு சொல்றதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் ஏற்புடையதானே, ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அப்போ உங்களை டெல்லியில போய் பாஜக எதுக்கிட்டே இரு, நீ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குரலையும் அங்கேயே கொடுத்துக்கிட்டு இங்கே நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி டிஎம்கே உங்களை ஓரங்கட்டின விஷயங்களை இப்போதான் உங்களுக்கு தெரியுதா? 10-15 வருஷமா மீடியாவில் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா செய்தியாளர் நிறைய கேள்விகள் கேட்டாங்க இதை பற்றி, ஆனால் வாயே திறக்கவில்லை. தற்போது நீங்கள் வருகிறீர்கள் அப்படின்னா உங்கள் சுயநலத்தை தான் காட்டுகிறது. இதில் என்னோட கருத்தை நான் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னவென்றால் இங்கே திமுக எதிர்ப்பு தெரிவித்தாலுமே திமுக தான் வர வைத்திருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. ஏனென்றால் இங்கே விஜய் அவர்கள் பக்கம் பட்டியலின மக்கள் திரும்புவது பார்த்தீங்கன்னா கண்கூடாக தெரிகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்த பத்திரிகையும் இது எழுதியிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும், ஒட்டுமொத்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் டெல்லியை விட்டு இங்க மாநில அரசுக்கு, அதாவது மாநில அரசியலில் குதிப்பதற்கு விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி டிஎம்கே சொல்லுவதை நாம ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. ஏனென்றால் பட்டியலின மக்கள்லாம் விஜய் பக்கம் போனா இங்க கூட்டணியில் இருக்கிறது யாரு? விசிகாவும் திமுக தானே கூட்டணி இருக்கு. அப்போ திமுகவுக்கு பலம் குறைஞ்சு போயிரும்ல.
இதெல்லாம் உட்கட்சி விவகாரங்கள். இது நடந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் 3 பேரையும் நீக்கிவிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து புதியவர்கள் நியமித்து தானே வந்து காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போதாகவும் சொன்ன விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இதற்கு பின்னாடி பெரிய அரசியல் நடந்திருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து காட்டுமன்னார் கோயிலில் நிற்பதற்கு திமுக தான் காரணம் என்பது நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். ஏனென்றால் விஜய் பக்கம், நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய் பக்கம் வந்து பட்டியலின மக்கள் எல்லாமே போய் கொண்டிருப்பதை திமுக ஒருபோதும் வேடிக்கை பார்க்காது. ஏனென்றால் திருமாவளவனை வைத்து கொண்டு தான் பட்டியலின மக்களை எல்லாம் திமுக பக்கம் வந்து திருப்பி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி கொண்டிருப்பது இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து உடனே வந்து திமுக இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு விட்டுருமா? அதற்கான ஒரு ஸ்கெட்சு போட்டு பார்த்திங்கன்னா அண்ணனை உள்ளே இறக்குறாங்க. நீங்கள் சட்டசபையில் என்ன கற்றுனாலும் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைண்ணே, எங்களுக்கு தேவை பட்டியலின மக்களோட வாக்குனே, அது நீங்கள் நினச்சா தானே முடியும் அப்படின்னு சொல்லி யார் ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்து திருமா அவர்களை இறக்கியிருப்பது தான் நிதர்சனமான உண்மை. இது வந்து திருமா அவர்களை வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு தயவு செய்து இந்த திராவிட மாடலுக்கு சொம்பு தூக்க வேணாம். பாசிச பாயாச கட்சிக்கும் எதிர்ப்பு தெரிவித்தது போல திராவிட கட்சிக்கும் எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் தனித்து இருந்து போராடினாலே பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கொண்டு சேர்ப்பீங்கன்னு மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் இங்கேயும் அங்கேயும் நீங்கள் தாவி கொண்டு இருப்பதை மக்கள் வந்து ஒருபோதும் விரும்பவில்லை. தயவு செய்து ஒரு நிலைப்பாட்டில் இருங்கள் திருமாவளவன் அவர்களே. ஏனென்றால் இங்கே விஜய் பக்கம் போவதை நீங்கள் நினைத்தாலும் இனிமேல் நிறுத்த முடியாது. நீங்கள் பாசறை வகுப்புகளை நடத்தினாலுமே மக்கள் வந்து திரும்ப வருவார்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த பதிவை நான் முடிகிறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய உறவினர்கள், தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.